அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கையில் பல்வேறு இடர்பாடுகள் வந்துதான் தீரும். காலச்சக்கரம்தான் பதில் சொல்லும். கடந்து செல்ல வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும். மேடும் பள்ளமும் நிறைந்த இந்த வாழ்க்கையில் மேட்டிலே நாம் கஷ்டப்பட்டு ஏறிவிட்டால் இறக்கத்திலே இறங்கிவிடலாம் எளிதாக. பல சூழ்நிலைகளை கடந்து செல்ல வேண்டும். அந்த சூழ்நிலைகளில் வெற்றி இருக்கும், தோல்வி இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், தடைகள் இருக்கும். இதையெல்லாம் கடந்து செல்கிற பொழுது பொறுமை ரொம்ப முக்கியம். கோபப்படக்கூடாது, பொறுமையாக இருக்கணும். ரொம்ப 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 கவனமாக பயணிக்கணும். எடுத்தம் கவுத்தம்னு போயிட முடியாது. யாரும் யாருக்கிட்டையும் தோற்று போயிட்டதா நினச்சிக்க வேண்டாம். யாரும் இந்த உலகத்தில் வெற்றி பெற்றவர்கள்னு சொல்லிக்கவும் வேண்டாம். வெற்றி தோல்வியெல்லாம் நம்ம வச்சது தாங்க. இந்த உலகத்தினுடைய காலத்தினுடைய நீதிக்கு முன்னால் வெற்றி தோல்விலாம் எங்கெங்கே இருக்குது? அதுக்கெல்லாம் வெற்றி தோல்விக்கெலாம் அர்த்தமே கிடையாது. யார் வெற்றியாளர்? பணம் சம்பாரிச்சிட்டா வெற்றியாளரா? ஒரு கலெக்டர் ஆகிட்டார்னா அவர் வெற்றியாளரா? அப்படி வச்சுருக்காங்க. அது கிடையாது. மனித இனத்தை நேசிக்கக்கூடிய, மனித மனங்களை ஒருங்கிணைக்கக்கூடிய, மானுடத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒருமை எண்ணம் கொண்டவர் தான் வெற்றியாளர். அந்த வெற்றியை நோக்கி எத்தனை பேர் பயணிக்கிறாங்கிறது எல்லாருக்கும் தெரியாது. அந்த உலகத்தில் அப்போ எல்லாமே நடக்கும். நமக்கு வேணால் பார்வைக்கு தெரியும், அவர்கள் வெற்றியடைந்து விட்டார்கள், மிகப்பெரிய அமைச்சராகி விட்டார், முதலமைச்சராகி விட்டார், பணத்தால் பிரதானமாகி விட்டார், பொருளால் பிரதானமாகி விட்டார். அதெல்லாம் வெற்றி கிடையாதுங்க. வாழ்க்கையை வென்றவர்கள் வெற்றியாளர்கள். நிச்சயமாக இந்த உலகத்தில் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நிச்சயமாக சனிக்கிழமையாக மாறும். இப்போ 2026 பிப்ரவரி, 2027 பிப்ரவரியாக மாறியே ஆகும். இப்போ இந்த உலகத்தில் காலம்தான் பதில் சொல்லும், காலச்சக்கரம்தான் பதில் சொல்லும். எதற்குமே நாம் ஐயப்படவோ எதனையுமே நினைத்து கவலைப்படவோ இல்லாமல் தொடர்ந்து பயணம் செய்ய வேண்டும். அதில் தான் வெற்றி இருக்குது. இந்த தொடர்ந்து பயணம் செய்யணுங்கிறதுல தான் வெற்றி இருக்குது. அது பணத்தை மையப்படுத்தியதாக இருக்கலாம், பொருளாதாரத்தை மையப்படுத்தியதாக இருக்கலாம், தொழிலை மையப்படுத்தியதாக இருக்கலாம், நாம் சார்ந்திருக்கிற குடும்ப சூழ்நிலையை மையப்படுத்தியதாக இருக்கலாம், கல்வியை மையப்படுத்தியதாக இருக்கலாம். எதை மையப்படுத்தியதாக இருந்தாலும் பயணம் தொடர்ந்து இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் புதன் வியாழனாக மாறும், வியாழன் வெள்ளியாக மாறும் என்கின்ற அந்த நம்பிக்கையில் நாம் அனைவருமே பயணித்து வெற்றியடைய முடியும். இந்த உலகத்தில் வெற்றி தோல்வி என்பது நாம் எழுதி வைத்து கொண்டது தான். இந்த காலச்சக்கரத்தினுடைய நீதிதான் வெற்றியினுடைய பிரதானம். ஆகவே தொடர்ந்து பயணம் செய்யுங்கள், வெற்றியடையுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி.